உங்கள்கிட்ட பல முறை கேட்டிருக்கிறேன். எங்கள் மருமகனுக்கு கொஞ்சம் தண்ணி போடுறது ஓவராக இருக்குது. இதே பிரச்சனை பொண்டாட்டிக்குள்ளே சண்டையாகவும் இருக்குது. அதனால் தண்ணி போடாமல் இருக்கிற மாதிரி என்ன கருத்து சொல்ல முடியுமோ அதை சொல்லுங்க சாமி. மருமகனும் தண்ணி போடக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் அறிவு கொடுங்க சாமி. அருமையான ஒரு கேள்வி இதுன்னு. இன்றைக்கி உலக மக்களில் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து இந்த வாராகி கோயிலுக்கு வந்து நிறைய குடிப்பழக்கம் இருக்குது, இந்த குடிப்பழக்கத்தை நிறுத்தினா குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருக்கிறாங்க. நானும் ஆயிரக்கணக்கான பேருக்கு நான் அதெல்லாம் வந்து கயிறு கட்டியிருக்கிறேன். இங்கே வந்து கருப்புசாமி, அஷ்டகாளி, அஷ்டபைரவர், அஷ்டவாராகி, என்ன காளியும் வாராகியும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. பைரவர் தான் வந்து காவல். 1000 முனி ஆளாத்தி எடுக்குமா அம்பாளுக்கு, 10,000 முனி பல்லாக்கு சுமக்குமா. இந்த கருப்பு சாமி மாதிரி ஒரு அதிகார தோரணை என்ன நான் சொல்கிறது, 18ஆம் கருப்பு வந்து சங்கிலி கருப்புன்னு நான் வந்து வச்சுருக்கிறேன். இந்த சங்கிலி கருப்புக்கு தினந்தோறும் வராங்க. குடிக்காத கருத்துக்கு கயிறு கட்டி விட்றான், சத்திவாக்கு வாங்கிக்கணும். நிறைய பேர் குடிக்காத இருக்காங்க. இருந்தாலும் நான் ஒரு சில விஷயம் சொல்கிறேன். இந்த பிரதோஷத்தில் வந்து இந்த வில்வ இலையை வந்து இறைவனுக்கு சிவபெருமானுக்கு சாத்துவாங்க. அந்த இல்வம் வேலையை போயிட்டு அங்கே நமஸ்காரம் பண்ணி அன்னைக்கு பூஜை நல்லா இருந்துட்டு மறுநாள் காலையில் போயிட்டு அந்த கோயிலில் வந்து அந்த வில்வ இலை மற்றும் கொடுங்கய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொடுப்பாங்க. அந்த மாலை கட்டி போட்டிருப்பாங்க. அது ஒரு கைக்கு ஒரு 100 கிராம் வரும். அது கூட ஒரு 100 கிராம் சேர்த்திக்கணும். அதை சேர்த்தி நனல்லே உணர்த்தி நல்லா வந்து பொடியாக்கி வஸ்திரகாயம் செஞ்சுக்கிட்டு அதை வந்து ஏதாவது சாப்பாட்டுலேயோ ஏதாவது உணவுலையோ இல்லை நேரடியாக சாப்பிட்ணுன்றவங்க சாப்பிட்டுன்னு வரலாம். தொடர்ந்து வந்து அதில் அந்த தண்ணியிலேயே வந்து கலக்கி அதை வந்து கொடுத்துட்டு வந்தாங்கன்னா நிறைய பேர் வந்து குடிக்காது இருக்காங்க. இதில் வந்து குடிக்காது இருக்காங்க. அந்த வயிறு புண்ணாகி அல்சர் இதாகி அதை கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் உடனே எல்லாம் ஆகாது. இது கொஞ்சம் எடுத்துக்கணும். வந்து ஒரு 10 வருஷமாக குடிக்கிறாங்கன்னா ஒரு 6 மாதம் 1 வருஷமாவது நாம் அதை கொடுத்துட்டு வரணும். அது ஒரு திரிகடுக்கு புறமான அதை அப்படியே சாப்பிட்டுன்னு வந்தாங்கன்னா நாளடைவில் அந்த குடிப்பழக்கத்தெல்லாம் அப்படியே மறக்க செய்யும். அங்கே குடிக்கிறதுக்கு போனாங்கன்னா வாமிட் ஆகும். அது மேலே சிந்தனை இருக்காது. அந்த இறைவனை சிவபெருமானை நினச்சி இந்த இதிலேருந்து என் புருஷனை விலைக்கு கொடு, இல்லை வந்து என் குடும்பத்தில் ஒரு அண்ணன் தம்பியோ சொந்தமாக இருந்தால் இதை விலைக்கு கொடுன்னு சொல்லிட்டு அந்த இறைவனிடத்திலே ஒரு சங்கல்பம் வச்சுட்டு அந்த மாலையை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி செஞ்சுன்னு வந்தாங்கன்னா பல ஆயிரம் பேர் குடிக்காது இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி செய்ய சொல்லுங்கள். அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா குடிப்பழக்கம் நிற்கும். ஆள்போல் தலை தலைத்து அருகது போல் வேரோடி உங்கள் போல் சுற்றமும் உசியாது எல்லா பிள்ளைகளும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ன்னு வாராகி வேண்டிக்கிறோம்.